கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்துட்டு இருந்த 100க்கு அதிபதி என்ன தெரியுமா சொன்னாங்க? மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். எதை பார்த்து தெரியுமா சொன்னாங்க? அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அதாவது பிதாவின் கிட்ட தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்ல, இதை பார்த்துட்டு சொன்னாரு, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் தான், தேவனுடைய குமாரன்ட்டு. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அவர் மரணத்தை கூட ஒரு மனுஷன் சாட்சியோடு தான் சொல்கிறான். அப்போ என்னன்னா, அவர் மெய்யாகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பொழுது இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறக்கக்கூடாது. தேவகுமாரன் நமக்காக வந்தார், நமக்காக ஜீவனை தந்தார், நமக்காக உயிர் தெரிந்தார், இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பார். இந்த அன்பை ருசி பார்த்தோங்களா? ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம், இன்னும் நேசிப்போம், அவரோடு சேருவோம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் இல்லையா? அவருக்காக இந்த பூமியில் வாழ்வோம். ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பன் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா. தேவகுமாரனே எங்களுக்காய் தந்தவர், மற்ற எல்லாருமே அல்லாது இருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுது. நீ உணர்ந்தவர்களை நாங்கள் வாழ வச்சுங்க. ஏசப்பா எப்படி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்களோ, நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடி மட்டும் மக்காய் வாழ வச்சுங்க. ஏசுநாள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம், தேவனுக்காகவே வாழ்வோம். இதுவே சொல்லி